வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் கலையரசன், ஆர்கே அரசன் இயற்கை உரங்கள் உரிமையாளர் கலையரசன். நம்மளோடு நீண்ட கால விவசாய தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர் முத்துக்குமாரோட ஒரு சிறு பேட்டி. அதாவது கத்தரி வந்து முதல்ல ஒரு 40 சென்ட்டில் பயிரிட்டு இருந்தாங்க. அந்த கத்தரி வந்து காய்ப்பில் இருந்துக்கிட்டு இருக்குது. பல தடவை பறித்து காய்கள்லாம் எடுத்துருக்குறாங்க. அதை பற்றி ஒரு ஃபீட்பேக் நம்ம இந்த வீடியோ பதிவில் கொடுக்குறோம். அதே மாதிரி பக்கத்தில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பதிவில் சிறு கன்றுகள் எல்லாம் வந்து ஒரு 1.5 ஏக்கருக்கு மறுபடி வந்து கத்தரி, தக்காளி, அவரை இந்த மாதிரி தோட்டப்பயிர்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம ஃபீல்டு விசிட் பண்ணிட்டோம். அதுக்கான மருந்துகள் கொடுக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ மருந்துகள் வந்து இயற்கை இடுபொருள்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற முத்துக்குமார்ட்ட இருந்து ஒரு சிறு பேட்டி. வணக்கம் முத்துக்குமார். வணக்கம் சார். சரி, இப்போது நம்ம இங்கே கத்தரி முதல்ல வந்து ஒரு 40 சென்ட் பயிரிட்டு இருந்தீங்க. அந்த 40 சென்ட் பயிரிட்டு இருக்கக்கூடிய இந்த கத்தரிக்கு வந்து நாம் ஆரம்ப காலகட்டங்களில் சிறு செடியாக இருக்கும்போது செடியினுடைய வளர்ச்சிக்கும் சரி, அதே மாதிரி கொஞ்சம் பூ எடுக்கக்கூடிய செடியினுடைய பருவத்துக்கு வர்ற நேரங்களில் அதனுடைய பூப்புத்திறன், காய்ப்புத்திறன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில உரங்கள்லாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த உரங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறீங்க. அந்த உரங்கள் பயன்படுத்தினதுக்கு பிறகு அதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, காய்ப்புத்திறன் எப்படி இருக்குது, பூப்புத்திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கும் நல்லா இருக்கு, பண்ணுற செடிகளுக்கும் நல்லா இருக்கு. எந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சரி, எதுவுமே புழுவா எதுவுமே. ஆனால் தொடர்ந்து பண்ணோம்னா நல்லா இருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு ஆர்கானிக் உரப்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது. சரி, ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு ஒரு தெய்வம் மாதிரி தான் அது. சரி, சரி. ஆர்கானிக் பயன்படுத்த நம்ம பூமியில் வந்து மண்புழு உற்பத்தி ஆகுது. சரி, சரி. ஆமாம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நம்ம உண்மையிலேயே அது ஆர்கானிக் நம்ம அதை தேடி போக வேண்டிய விஷயம் தான். அதெல்லாம் இந்த ரசாயன உரங்கள்லாம் போடுறது பதிலாக ஆர்கானிக்கை நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம மண்ணுக்கும் நல்லா இருக்கும், செடிக்கும் நல்லா இருக்கும், காய்ப்பு திறனும் நல்லா இருக்கும். சரி, ஆர்கானிக்கில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. சரி, இது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக, அதாவது கடந்த ஆண்டுகள்லேயே மக்காச்சோளத்துக்கு இதுக்கு மாதிரியான பயிர்களுக்கெல்லாம் நீங்கள் நம்ம உரங்களை நீண்ட காலம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால சொல்லக்கூடிய ஒரு ஃபீட்பேக்கு. இப்போ இந்த கத்தரியை பொறுத்தளவு வளர்ச்சிக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பஞ்சகாவியம், அப்புறம் மீனமிலம் இதெல்லாம் தொடர்ச்சியாக கொடுத்தோம். அப்படி கொடுக்குறப்போ கண்ணுடைய வளர்ச்சிகள் எப்படி இருந்தது, கண்ணுடைய ஆரோக்கியம் எப்படி இருந்தது? பஞ்சகாவியத்தை பொறுத்த அளவுக்கு அது வந்து தாய்ப்பால் மாதிரி ஊட்டச்சத்து கொடுத்தோடனே நல்லா வளர்ந்துச்சு. எந்த நோய் இல்லாமல் நல்லா வந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீனமிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பூம்பழம் நல்லா எடுத்துக்கிட்டு காய் நல்லா பாலிசி கொடுக்கு. அதே மாதிரி செடியும் நல்லா பளவளப்பு இருந்து நல்லா காய்த்திறனும் அதிகமாக இருக்குது. சரி, மீனமிலத்தை பொறுத்தவரை. சரி, மீனமிலத்தோடு சேர்ந்து அடுத்து 2வது தடவை 3வது தடவை அடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கடல் பாசி உரங்களையும் சேர்த்தோம். அப்படி கடல் பாசி உரங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டதுக்கு பிறகு அந்த காய்ப்புத்திறன், பூப்புத்திறன் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி காய்களுக்கு சூத்தன்னு சொல்லி ஆரம்ப காலகட்டங்களில் வரும்போது நம்ம அதாவது புழுக்களுக்குன்னு சொல்லிட்டு புழுப்பூச்சிகளினுடைய தாக்கம் வந்து அதாவது பூவிலே இருக்கக்கூடாது, காய் பிஞ்சிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருந்தோம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பலனாக இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. அதான் எந்த ஆர்கானிக்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. எந்த ஒரு மருந்துமே அதை வந்து நம்ம குத்தமே சொல்ல முடியாது. இந்த புழு பூச்சிக்கு, அசுனிக்கு அதெல்லாம் நன்மைக்கு உண்டான பூச்சியெல்லாம் உண்டாகுது. இந்த தீயமை அழிச்சு அது நன்மைக்கு உண்டான பூச்சி பூரா பட்டாம்பூச்சி, தட்டான் இந்த மாதிரி பூச்சியெல்லாம் உருவாக்கி கொண்டு வருது. சரி, சரி, சரி. இப்போ புழுவுக்குன்னு கொடுத்துருந்த அந்த மருந்துகள் அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காய்கள் வரத்தில் வந்து சூத்தைகள் அதிகமாக இருந்ததா, குறைஞ்சிட்டுதா? சூத்தை குறைஞ்சிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குண்டாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 கிலோ தான் வருது சூத்தை. சரி, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து அடித்தா பிறகு. சரி, ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பத்திலை கரைசலை பற்றி உங்ககிட்ட ஒரு நாள் பேசணும். அந்த பத்திலை கரைசலுக்கு என்னென்ன இதெல்லாம் பயன்படுத்தணும் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு அதை இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த ஊரெல்லாம் போட்டு, அதாவது பத்திலை கரைசலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு என்னென்னது இலைகள்லாம் கிடைக்குமோ, தலைகள்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் பயன்படுத்தி ஊறல் போட்டு, அந்த ஊரலை பயன்படுத்தி இப்போது இடையில வந்து நம்ம புழுப்பூச்சிகளுக்குன்னு நாம் கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகளை தாண்டி இந்த பத்திலை கரைசலும் பயன்படுத்துகிறீங்க. இந்த பத்திலை கரைசல் பயன்பாட்டுக்கு பிறகு அதில் உங்களுக்கு என்ன முன்னேற்றங்கள் தெரியுது? பார்த்தீங்கன்னா இப்போ நான் அது 1 மாதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். சரி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காய்ப்புத்திறன் நல்லா இருக்குது. சரி, காய் வந்து நல்லா பருக்கு. சரி, அதே மாதிரி புழு பூச்சிங்க வந்து இப்போ ஒன்றுமே இல்லை. சரி, சரி, எந்த ஒரு இதுவுமே நோய் எதுவுமே கிடையாது. புழு பூச்சிங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரி, ஆமாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செடி வளர்ப்பு திறமையும் நல்லா இருக்குது. நல்லா கருப்படிச்சு வருது, வளர்ச்சிக்கு நல்லா உண்டானது. சரி, இப்போ கடைசியாக காய் பறிச்சிங்களே, அதில் எவ்வளோ காய் பறிச்சிங்க, அதில் எவ்வளோ கழிவு இருந்தது? அதாவது நேற்று சனிக்கிழமை பறித்தோம். பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நேற்று காய் பறித்தோம். நேற்று 98 கிலோ பிடுங்கணும். 98 கிலோ பிடுங்கினது வெறும் 6 கிலோ தான் கழிவே வந்துச்சு. சரி, 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 சரி. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கத்தரியில் காய்கள் பறிக்கிறப்போ பாதிக்கு பாதி சுத்த போகுது சார் அப்படின்லாம் நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லி வந்த விவசாயிகள்லாம் உண்டு.
இப்போ நாம் அதாவது கம்பெனியினுடைய ஸ்டாண்டர்டான காய்ப்புழுக்கு தண்டுப்புழுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. அதுலேயும் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருந்தது, நல்ல ரிசல்ட் இருந்ததுன்னு சொல்கிறீங்க. அதோடு நாம் இயற்கை விவசாய விஞ்ஞானிகள் ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய அந்த பத்திலை கரைசல்ங்கிறது வந்து எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தணும், அதனுடைய ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சு உங்களை போன்ற விவசாயிகளுக்கு நாம் அதை நீங்கள் முடிஞ்சால் சொந்தமாக தயார் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸின் பேரில் நீங்கள் அதை பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் எடுத்துருக்கீங்க. இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பத்திலை கரைசல் வந்து மற்ற விவசாயிகளும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை உங்களோட எடுக்கக்கூடிய இந்த ஒரு சிறு இன்டர்வியூவில் பேட்டியில் அதை நாம் அந்த வார்த்தையை அந்த மருந்தை பற்றி சேர்த்துக்கிட்டது வந்து மற்ற விவசாயிகள் ஆர்வத்தோடு அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் சொல்கிறோம். சரி, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இயற்கை விவசாய இடுபொருள்களை பயன்படுத்துறதுல வந்து உங்களுடைய அனுபவத்திலேருந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பயன்படுத்தணும், அதே சமயத்தில் எடுத்த உடனே பயன்படுத்தி ரசாயன உரங்கள் மாதிரி ஏதாவது உடனே ரிசல்ட் தெரியுதான்னு உத்து பார்க்குறதாம அதை ஒரு தொடர்ச்சியாக கொஞ்சம் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ரிசல்ட் வந்து நாம் எதிர்பார்க்குற மாதிரியான நல்ல ரிசல்ட் இருக்கும். கத்திரியை பொறுத்த வரைக்கும் நிறைய சூத்த கழிவு அப்படின்னு போகக்கூடிய விவசாயிகள் அழுத்து போய் மறுதடவை கத்திரி போட மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் போய் ரசாயன உரத்துக்கு ரசாயன மருந்துக்கும் போய் போடுற காசை இதில் நம்ம செலவழிச்சோம்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம செலவழிச்சோம்னா கடையில் போய் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடையில் போய் 2000 5000 போய் மருந்து வாங்கி உரம் வாங்கி வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தினாலே போதும். இது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா தான் செலவு வரும். அதை ரெகுலராக பயன்படுத்தினாலே போதும், எந்த சூத்தா நோய் நொடி அண்டாமல் நல்லா இது பண்ணலாம். சரி, நம்ம கொடுக்கக்கூடிய புழுப்பூச்சிகளுக்கான மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருங்கிறது வந்து ஒரு 300 350 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அது வந்து 10 லிட்டர் டேங்குக்கு ஒரு 10 டேங்க் அடிக்கலாம். இப்போ ஒரு 40 சென்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு பாட்டில் 1 லிட்டர் எடுத்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 350 ரூபா. நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகபட்சம் ஒரு 2 மருந்து சேர்த்து அடிக்கிற சூழ்நிலை வந்தது அப்படின்னா ஒரு 500 ரூபாக்குள்ளே முடிஞ்சு போகும். இதர விவசாயிகளில் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம். கடைகளில் போய் 1200 1500 சொல்லி மருந்துகளை வாங்கி அடிப்பாங்க. அந்த மாதிரி அதிகமாக செலவு பண்ணி பணத்தை விரயம் பண்ணாமல் எளிமையான முறையில் இந்த பத்திலை கரைசலோ அதே மாதிரி நாம் கொடுக்கக்கூடிய கம்பெனியினுடைய ப்ராடக்டாக இருக்கக்கூடிய சில எளிமையான புழுப்பூச்சிகளுக்கான மருந்துகளை அடித்தோம் அப்படின்னாலும் பூப்புத்திறனுக்குள்ள மருந்துகளை கொடுத்தோம் அப்படின்னாலும் அதில் நல்ல ரிசல்ட் இருக்குங்கிறத உங்கள்கிட்ட இருந்து நம்ம மற்ற விவசாயிகளுக்கும் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம். நன்றி முத்துக்குமார்.